இந்த பஞ்சு மில்ல ஒரு 30 HP மோட்டரு தொடர்ச்சியாக காயில் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தடவை காயில் போயிடுச்சு. அதான் இந்த மோட்ரு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 HP. அது பக்கத்தில் இருக்கிறது 25 HP மோட்ரு. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தடவை காயில் போயிடுச்சு தொடர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 HP மோட்டரோட ஸ்டார்ட்ரு, இது வந்து 25 HP மோட்டரோட ஸ்டார்ட்ரு. ரெண்டுமே இது வந்து ஆயில் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பச்சை பட்டன் நம்ம அமுத்துறோம். அமுத்தி பிடிச்சிட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சு நம்ம இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஸ்டாரில் தான் இருக்கும். இதை நாம் இப்படி திருப்பி போடணும். இதை வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த டெல்டா போட்டதுக்கப்புறம் தான் இதை நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மோட்டரு ஓட ஆரம்பிச்சிடும். அதோடைய ஆயில் டேங்க் நம்ம கழட்டிட்டோம். இப்போ இதில் என்ன மாறுதல், இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டர் நல்லா இருக்குது. இதில் இந்த ஸ்டார்டருடைய மோட்டர் காயில் போல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் பாருங்கள், போயிட்டு வருதுங்களா. இதில் பாருங்கள் அப்படியே பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு வருது. இது வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதை வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. மோட்டர் ஆன் ஆகும்போது கூடுதலாக கரண்ட் எடுக்குது. ஒரு 40 ஆம்ஸ் எடுக்குதுன்னு சொன்னால் மோட்டர் ஆன் ஆகும்போது ஒரு 100 ஆம்ஸ் கிட்ட போகும். இன்ட்ரெஸ்ட் கரண்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை நம்ம எப்படி குறைக்கலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஆகக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து இந்த கான்டாக்ட் வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்சானா இவங்க ஆன் பண்ணிடுவாங்க, மோட்ரு ஓடும். ஆனால் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகாது. ஸ்டாரில் வச்சாலும் ஆஃப் ஆகாது, டெல்டாவில் வச்சாலும் ஆஃப் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து பிடிச்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஆஃப் ஆகலைன்றவுடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வச்சுருவாங்க. சென்டரில் வைக்கும் போது மோட்ரு ஓடாது. ஆனால் மோட்ரு ஓடாமையே வந்து இந்த கான்டாக்ட் ஆன் ஆகிருக்கிற காரணத்தினால மோட்டருக்கு வந்து கரண்ட் போயிட்டே இருக்கும். போகும்போது ஸ்டாரும் இல்லாமல் டெல்டாவும் இல்லாமல் இருக்கும்போது வெறுமனே சும்மா கரண்ட் போகும்போது இந்த மோட்டர் வந்து காயில் போகுது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்கலாம், இந்த மோட்டர் ஆஃப் ஆகலைன்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சுருவாங்க. இந்த மாதிரி வச்சா தான் இதில் வந்து பிரச்சனை. சென்டரில் வைக்கக்கூடாது எப்பவுமே. ஒன்று நம்ம இப்படி பண்ணுறோம், ஸ்டாரில் ஓடும், இல்லாட்டி டெல்டாவில் ஓடும். மோட்ரு ஓடல, மோட்ரு ஆஃப் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம மெயின் அந்த மாதிரி ஏதாவது ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் கூட இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஆயிருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கான்டாக்ட் பிடிச்சது ப்ளஸ் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சது தான்.